சொந்தக்காரங்க. சொந்தக்கார மட்டும் இல்ல, அப்பாவும். என்ன சொல்றீங்க? உங்க அப்பாவுமா வரலையா பாக்குறதுக்கு? அதுக்கப்புறம் வந்தாங்க. எப்போ வந்தாங்க? 20 நாள் கழிச்சு. குழந்தை பிறந்து 20 நாள் கழிச்சு வந்தாங்களா? பொன் பிறந்த ஒரே காரணமா? அவங்க அந்த பையன்ற ஒரு வெறி இன்னும் இருக்கு. 20 நாள் கழிச்சு வந்தாங்க நீங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பேத்தியோட பழகுறது வைக்குது. அதாவது நீங்க இன்னை வரைக்குமே அதை தூக்கினது இல்லை, இன்னை வரைக்கும் ஒரு கொலுசு வாங்கி கொடுத்தது இல்லை, இன்னை வரைக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது இல்லை. இல்ல இன்னுமே உங்க பேச்சு தூக்குனது இல்ல உங்க அப்பா? இல்ல, அதான் பார்த்து இது வரைக்கும் ஒரு பிக்சர் கிடையாது. ஆனா உண்மையிலே எனக்கு 2025லயும் இப்படி ஒரு ஆள் இருக்காங்கிறது வந்து உள்ளபடியே அவ்வளவு ஷாக்கா ஊரே இருக்குது அந்த மாதிரி. முக்கியமாக இந்த மாதிரி மைண்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தாத்தா கால ஜென்ரேஷனில் இருக்கும். அந்த கள்ளிப்பால் ஜென்ரேஷன் பார்த்தீங்களா, அந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி மைண்ட் செட். எனக்கு பெண் குழந்தை வேண்டாம், எனக்கே அது பிறந்திருந்தாலும் வேணாம். அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னா, இந்த கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க என்ன பேசிப்பாங்க அப்படின்னா, பெண் குழந்தை பிறந்தா செலவு, ஆண் குழந்தை பிறந்தா வரவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெண் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைய கட்டி கொடுக்குற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு தான் நிறைய செலவு பண்ணும் அப்படிவாங்க. ஆனால் ஆணுக்கு அப்படி கிடையாது, அவனுக்கு பெருசாக செலவு கிடையாது. அதே மாதிரி அவன் கட்டிக்கிட்டு வர்ற பொண்ணுகிட்ட இருந்து அவனுக்கு வரதட்சணை வரும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியே நிறைய ஆண் குழந்தைகள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பெண் குழந்தை இருந்ததுன்னா நம்ம தான் கொடுக்கணும், நம்ம நிறைய செலவு பண்ணணும், சொத்து வராது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு முதல் காரணம். முதல் முக்கியமான காரணம் பெண் குழந்தை வேணான்னு சொல்றதுக்கு என்ன அப்படின்னா, காசு பண செலவு பண்ணணும். அந்த காசு பண செலவு பண்ணா கூட அந்த காசு பணம் நம்மளுக்கு ரிட்டர்ன் வராது, யாரோ வீட்டுக்கு போற குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான மைண்ட் செட்ல இருக்கிறவங்க, அவங்க பெத்த குழந்தைய ஒரு குழந்தையா பார்க்காம என் மூலமா வந்தவள் அப்படின்னு பார்க்காம இன்கம் சோர்ஸா மட்டும் பார்க்கறவனால மட்டும்தான் இப்படியெல்லாம் பேச முடியும். எத்தனையோ பேர் பெண் குழந்தைகளை பெற்று ரொம்ப நல்லபடியா வளர்த்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா பெண் குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க மண்டையிலாம் இதுதான் இருக்கும். இப்போ ஓப்பனா சொல்ல போனா, யாரோ வீட்டுக்கு போற பொண்ணு தானே, நான் ஏன் செலவு பண்ணணும், இவ போறதுனால எனக்கு எந்த இதுவும் வரப்போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம பெண் குழந்தைய கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அவங்க சொல்ற மாதிரி தான் கேட்கணும், அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும், நம்மளுக்கு பேச மரியாதை இல்லை, நம்மளோட ஹேண்ட் வந்து நாங்கள் அப்பர் ஹேண்டா இருக்காது, ஆண் குழந்தையா இருந்தா நம்மளுக்கு அப்பர் ஹேண்ட் கிடைக்கும், நம்ம வந்துட்டு பண்ணாட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு ரீசன் ரெண்டு ரீசன் கிடையாது, சொல்லிக்கிட்டே போகலாம். முதல்ல நம்ம தாத்தா காலத்துல இருந்தது இப்பெல்லாம் அந்த மாதிரி விஷயம் நடக்குதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. மேக்ஸிமம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, அது உங்க குழந்தை, அவ்வளவுதான். அது பெண் ஆண் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரெண்டாவது. அதை தாண்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க குழந்தைய பெத்துக்க வேணாம், நீங்க சும்மாவே இருந்துக்கலாம். அதுக்கு